இருந்தாலும் சிறிது நேரம் அதாவது தனிமையில பேச வேண்டும். சரி, அதனால அந்த புறத்துல இருங்கப்பா கூப்பிடுறான். ஆகட்டுமாமா. போய் வீட்டு கண்ணே தேவி நல்ல தங்கா சாமி, ஏதோ உன்னுடைய முகத்தில ஒரு வாட்டம் தெரிகிறது. இருந்தாலும் உன்னுடைய மனதில ஏதாவது எண்ணம் தோன்றுகிறதா, இல்ல என்னிடத்துல சொல்லலாம் என்று எண்ணம் தோன்றுகிறதா? மன்னா, தங்க நகையெல்லாம் தவிட்டுக்கு வாரிட்டோம், பொண்ணு நகையெல்லாம் பொட்டுக்கு வாரிட்டோம். ஆமா, அதாவது உண்ணுவதற்கு சாதம் இல்லை, உடுத்துவதற்கு ஆடை இல்லை, உண்மைதான், செய்வதற்கு வேலை இல்லை. நம்முடைய மக்களும் நாமளும் சாப்பிட்டு 3 நாள் 6 பொழுது ஆகிறது. உண்மைதான். ஒரு நாடாளக்கூடிய அதாவது ராஜகுமார இளவரசர்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா என்று நினைக்கும் பொழுது மனமெல்லாம் மெழுகு போல் உருகிறது சுவாமி. உண்மைதான் கண்ணே. இருந்தாலும் நம்முடைய பஞ்சத்தை தீர்க்க, நம்முடைய கவலையெல்லாம் போக்க என்னிடத்துல ஒரு ஆலோசனை இருக்குது. அப்படியா? ஆலோசனை இருக்கிறதா? ஆமா கண்ணே, எதுவாக இருந்தாலும் சரி தாராளமாக சொல் கண்ணே. நீண்ட நாட்களாகவே 1 வருடம் இல்லை 2 வருடம் இல்ல 12 வருடமாக மழையே பெய்யாமல் நாடு செழிக்கவில்லை, நல்ல மழை பெய்யவில்லை, ஊர் செழிக்கவில்லை, உற்ற மழை பெய்யவில்லை, பஞ்சமா பஞ்சம் பெருத்த பஞ்சம் வந்து விட்டது. சில நாட்களாக என்னுடைய மனதிலே ஒரு யோசனை ஓடிக்கொண்டு இருக்குது சாமி. அப்படியா? ஆமா, எதுவாக இருந்தாலும் சொல் கண்ணே யோசனையை. மன்னனா தாய் நல்ல தரித்த எப்படி? மன்னா, தாளையிட்ட நாள் முதலா என் தாய் வீடு போனதில்ல. சரி. நான் மாலையிட்ட நாள் முதலா என் மாதா வீடு போனதில்ல. ஆகாத பஞ்சத்தால அந்நி நாட்டிற்கு போகிறாங்க நம்மளுடைய நாட்டு மக்கள் எல்லாம். ஆமா, பிழைக்க வழி இல்ல. நம்முடைய அதாவது நாம பெற்ற செல்வங்கள், நாம பெற்ற குழந்தைகளும் அம்மா பசிக்குதே பசிக்குதே என்றா என்னுடைய அங்கமே பதறுகிறது. நாம பசி தாங்கிக்கலாம், நம்முடைய குழந்தைகள் பசி பொறுக்க மாட்டாங்க. முடியாது கண்ணே. நம்ம குழந்தைகள் அப்படி நம்ம வளர்த்துறது இல்ல. அதனால நம்முடைய வறுமையை போக்க, நம்மளுடைய குழந்தைகளுக்கு பசியை போக்க எனக்கு ஒரு உபதேசம் சொல்றேன் சுவாமி. சொல்லு கண்ணே. அதாவது என்னுடைய
அண்ணன் வீட்டு அரண்மனைக்கு என் தாய் வீட்டு அரண்மனைக்கு சென்று நம்மளுடைய பஞ்சம் தீரும் வரை நம்ம நாட்டுல மழை அதாவது பெய்கின்ற வரைக்கும் மக்களுடைய பசியை போக்கவாது என் மாதா வீடு போய் வருகிறேன் மன்னா. நமது நாட்டிலே மழை வரும் வரைக்கும் நமது 7 பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும். அதனால் என்னுடைய தாய் வீடு போய் வருகிறேன் என்று நீ சொல்கிறாயா கண்ணே? கண்ணே, நீ தாய் வீடு போவதாக இருந்தால் நீ எப்படி போயிருக்கணும் தெரியுமா? ஆனா நீ இப்ப இருக்கின்ற நிலைமை எப்படி தெரியுமா? வாழ்ந்து நல்ல நானும் சென்றேன். நல்ல தங்க நீ வாழ்ந்து போனா உனக்கு வர்ணப்பாய் போட்டு உட்கார வைப்பாங்க கண்ணு. கண்ணை கட்டளந்து பாடா என்ற உன்னுடைய தாய் வீடு போய் வருகிறேன். என்னுடைய 7 பிள்ளைகளை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்றேன். நான் வேண்டான்னு சொல்ல. அப்படி உன்னுடைய தாய் வீடு நீ போவதாக இருந்தால் வாழ்ந்து நீ சென்றாய் ஆனால் உன்னை வர்ணப்பாய் போட்டு உட்கார வைப்பாங்க. அதாவது மாதா இருந்தால் உனக்கு மடிசீர் வந்து சேரும். உன்னை பெத்த தாய் இருந்தா உனக்கு தலை மீது சீர் வந்து சேரும். ஆனா நீயோ இப்படி கட்டிய கணவனுடைய வீட்டிலே கெட்டழிந்து நீ போகிறாய். கெட்டழிந்து உன்னுடைய தாய் வீட்டுக்கு போனா உன்னை கேவலமா பேசுவாங்க. உனக்கு கிழிஞ்ச பாய் கூட போட மாட்டாங்க. அதனால உனக்கு அந்த வீட்டில உனக்கு மரியாதை இருக்காது. உன்னுடைய தாயாரும் தந்தையாரும் ஏற்கனவே மாண்டு மடிந்து விட்டார்கள். மரியாதை இருக்காதம்மா. அதனால நீ போக வேண்டாம். வேறு வழி ஏதாவது பார்த்து கொள்ளலாம் கண்டு. சாமி, தாய் இருந்து போனா உனக்கு அங்க தலை சீரு நடக்கும். ஆமா, மாதா இருந்து போனா உனக்கு மடி சீரு நடக்கும். தாயோ தகப்பனோ இருந்திருந்தா உனக்கு எல்லாமே செய்வாங்க. இன்னைக்கு தாய் இழந்து தகப்பனை இழந்து ஒரு பெண்ணானவள் அதாவது பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீடுன்னு வந்துட்ட. வாழ்வோ சாவோ நல்லதோ கெட்டதோ அரண்மனையிலே இருக்கலாம்னு சொல்றீங்க. உண்மைதான் கண்ணு. அதாவது நம்மளுக்காக இல்லைனாலும் நம்ம பெற்ற குழந்தைகளுக்காகவாது நம்ம போகணும் இல்லையா? அதனாலதான் சொன்னேன். இருந்தாலும் உங்களிடத்துல வேற ஏதாவது நம்மளுக்கு பிழைப்பதற்கு நம்மளுடைய மக்களுடைய பசியை போப்பதற்கு வேற ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்க சாமி. கண்ணே தேவி, உன்னுடைய மாதா வீடு போக வேண்டாம் வேண்டும் என்று நீ கேட்டா நான் வேண்டான்னு சொல்லிவிட்டேன். அப்படி போகவில்லை என்றால் பிள்ளைகளை எப்படி காப்பாற்றணும் கேக்குற. அப்படியா? அப்படி நம்முடைய 7 பிள்ளைகளை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்றால் கதில மலையேறி விறகு வெட்டி
நம்முடைய ஏழை பிள்ளைகளை எப்படி காப்பாற்ற போகிறோம் என்று கேட்கிறாய் அல்லவா? கவலைப்படாதே. இதோ வீட்டுக்கு குடும்ப தலைவர் நான் இருக்கிறேன். நான் ஆண் பிள்ளை இருக்கும்போது ஏன் கவலைப்படுற நீ? மலை ஏறி விறகு வெட்டி நான் மக்களையும் காப்பேன் அடி. குன்றேறி விறகு வெட்டி என்னுடைய குழந்தைகளை காப்பேன். கொம்பேறி விறகு வெட்டி என்னுடைய பிள்ளைகளை காப்பேன். அப்படியும் இல்லை என்றால் கூலி வேலை செஞ்சாவது என் பிள்ளைகளை காப்ப, கல்லொடித்து மண் சுமந்து எப்படியாவது சாணம் தட்டியாவது என்னுடைய பிள்ளைகளை காப்பேன் அடி. நாளாளக்குடி ஒரு அரசன் நீங்கள். ஆமா, நாளாளக்குடி ஒரு மன்னன். அப்படி மன்னனாக இருந்து மலையேற நம்மளுக்கு காலம் வந்துடுச்சா சாமி? நான் வேறுமுடியும் கையினால விறகுடைக்க விதியுமாச்சா? மயிர்முடியும் கையினால நான் மலையேற காலமாச்சா? சந்தனா குழப்பங்கையால் நம்மளுக்கு சாணம் தட்ட விதியுமாச்சா? குங்குமா குழப்பங்கையால் நம்மளுக்கு கூலி வேலை செய்வதற்கு காலம் வந்துடுச்சா மன்னா? நான் வெயிலும் தெரிந்ததில்லை, நான் வேலையும் செய்ததில்லை. செஞ்சதில்ல.
நாம வாழ்ந்திருந்த நேத்து என்ன கூலி வேலை செய்யக்கூடிய காலம் நம்மளுக்கு வந்துருச்சா? உண்மைதான் கண்ணு. என்னால ஒருபோதும் முடியாது சாமி. கவலைப்படாத கண்ணு. வருவிதி வந்தால் படுமிது பட்டுத்தான் தீர வேண்டும். இதோ இது நாடாலும் மன்னனாக இருந்தாலும் சரி, ஒரு சூழ்நிலை வந்தால் இப்படி கூலி வேலை செய்துதான் ஆக வேண்டும் கண்ணு. சரி, இருந்தாலும் நான் சொல்வதை கேள். இப்படியாவது நம்முடைய 7 பிள்ளைகளை எப்படியோ காப்பாற்றலாமோ தவிர